வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கான ட்விஸ்டிங்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சாந்தி பாரதிக்கு கால் பண்ணுறாங்க. வெண்பா மாவை 15 நாள் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படியாவது உதவி பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வாங்க பாரதி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் என்னால் வெண்பாவுக்கு உதவி பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இதை பற்றி என்கிட்டக்க ஃபோன் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. கண்ணம்மா ஆட்டோ டிரைவர் குமார் கிட்டக்க பாரதி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணி அழுறாங்க. அடுத்ததாக ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா ஹேமாவை பார்த்து பேசுகிறாங்க. உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் இருந்தாலும் எனக்கு டெய்லி லஞ்ச் கொண்டு வருவார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹேமா. அப்போ உங்கள் தாத்தா பாட்டியே பிடிக்காதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தாத்தா பாட்டியை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. என்னால் என்னோட அப்பாவை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, ஹேமா என்னோட பெத்த பொண்ணு தான், அவள் எனக்கு வேணும் தான், இருந்தாலும் அவள் அப்பா கிட்ட இருந்து அவளை நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மி அப்பா பாசத்துக்காக எவ்வளோ ஏங்குறா அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஹேமாவுக்கும் அதே நிலைமையை நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணம்மா. எனக்கு ஹேமா வேணும், அவரோட அப்பாவோட சேர்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மி ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்குறாங்க. அதை பாரதி பார்க்குறாரு. என்ன ரவுடி ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்க, டீச்சர் ஏதாவது உன்னை திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை மாமா, என் அப்பா பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உன்னோட அப்பா துபாயில் இருக்கிறாருன்னு சொன்னேன்ல அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்னோட அப்பா துபாயில் இல்லை, அவர் இங்கே தான் இருக்கிறாரா, ஆனால் என்னோட அம்மா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற யாருக்கும் பிள்ளையை பெற்றுட்டு என்னைய மனசில் வச்சுட்டு லக்ஷ்மி கிட்டக்க பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி நினைக்கிறாரு. என்னோட அப்பா ரொம்ப கெட்டவர் போலையே அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, என்னோட அப்பா ரொம்ப நல்லவர் தானா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. பாரதி லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாரு, நீ இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எங்கள் அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நான் படித்து கலெக்டரானா தான் எங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போது பாரதி பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. இந்த 8 வருஷமாக நம்ம பிரிஞ்சு தானே இருக்கிறோம், அப்புறம் எதுக்காக இந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எனக்கு அஃபிஷியலாக ஒய்ஃபாக இருக்கிறதுனால தான் உன் பேரை சொல்லி என்னோட வாழ்க்கையில் யார் யாரோ விளையாடுறாங்க, அதெல்லாம் வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உனக்கு நிறைய ஜீவனாம்சம் கிடைக்கும், அதை வச்சுட்டு நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாயிரு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. எனக்கு பணம் தான் தேவைன்னா உங்கள் அம்மா எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, நான் அப்போவே வாங்கியிருப்பேன் அப்படின்னு கண்ணம்மா கோவமாக சொல்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாரு, அம்மாடி சுயமரியாதை சிங்கம், உனக்கு எப்படி உன்னோட சுயமரியாதை முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும், நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிறது தான் நம்ம சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வீட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. வெண்பா அங்கே இருக்கிற ஜெயிலர் கிட்டக்க ஃபோனை வாங்கி சாந்திக்கு கால் பண்ணுறாங்க. என்னைய வெளியே கொண்டு வரதை பற்றி பாரதி கிட்டக்க பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாந்தி சொல்கிறாங்க, பாரதி ஐயா கிட்டக்க இதை பற்றி பேசுனேம்மா, ஆனால் அவர் உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. துரோகி, இப்படி நடந்துப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வெண்பா கோவப்படுறாங்க. ஒருவேளை என்னை பற்றின உண்மை ஏதாவது அவனுக்கு தெரிய வந்திருக்குமோ, அதான் இப்படி நடந்துக்கிறானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன உண்மை தெரிய வந்தாலும் அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணி சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது பாரதி கண்ணம்மாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுருக்கான். கோர்ட்டில் கண்டிப்பாக விசாரணை பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க, என்ன காரணம்னு கேட்பாங்களே, அப்போ பாரதி என்ன சொல்லுவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை கண்ணம்மாவுக்கு பிறந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவானோ, எனக்கு குழந்தை பிறக்காது, அதுக்கான டிஎன்ஏ ரிப்போர்ட் இங்கே இருக்குது அப்படின்னு அவன் கோர்ட்டில் காமிச்சானா கண்டிப்பாக கண்ணம்மா அதை பொய்ன்னு சொல்லுவா, திருப்பி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாளே, இப்போ மறுபடியும் கோர்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா நான் மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்ததாக கோர்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும், தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.